ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பவிஸ் கல்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் சிங்கர் சீசன் 10 இன்றென்றும் கேப்டன் அவருடைய ரவுண்ட் தாங்க பார்க்குறோம். அதில் அடுத்த கண்டஸ்டண்டாக நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த காயத்ரியை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. ஏன்னா எல்லா சாங்கும் சரி செம சூப்பராக செம பர்ஃபார்மன்ஸாக பண்ணுவாங்க, நமக்கு தெரியும். அதுவும் இந்த தடவை எடுத்திருக்க சாங்கே வேறு மாதிரியான ஒரு சாங் தான். பெரியண்ணா படத்துலேருந்து தன்னானே தாமரப்பூ. ஆக்சுவலாக அந்த ஃப்ளாக் சாங்லாம் பாடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அந்த ப்ரொனவுன்சியேஷன் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் இருந்தாதாங்க. நிஜமாக 2 பேரும் சூப்பராக பாடிருந்தாங்க. இன்னொருத்தர் யாருன்னு கேட்குறீங்களா? நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசனில் ஜான் ஜெரோம் தாங்க டைட்டில் வின் பண்ணவர். ஆமாம், அவரோட சேர்ந்து தான் இதை பாடினாங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, ஜான் ஜெரோம் தான் நம்ம விஜயகாந்த் சாரோட ட்ராஃபியவே அடித்தார் அப்படின்னு தான் சொல்லணும். செம சூப்பரான ஒரு காம்பினேஷன். செமையாக பாடியிருந்தாங்க 2 பேருமே அப்படின்னு தான் சொல்லணும். பாடி முடித்ததுமே நம்மளுடைய மனோஜி அவர்கள் காயத்ரி இந்த ஃபோக் சாங் பாடினது ஓகே, பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பாடியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஜான், உன்னை பற்றி சொல்லவே வேண்டாம், செம சூப்பராக பாடியிருந்தேன். அவளோட இதுக்கு ஏற்ற அளவுக்கு நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் செமையாக கொடுத்துருந்தீங்க, செம சூப்பர் அப்படின்னு சொல்லி முடித்ததும் நம்மளோட சித்ராமா காயத்ரி இன்னும் நீ கொஞ்சம் விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா, ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு பல்லவியை பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா இந்த மாதிரி பாட்டுக்கு நீ வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ஒரு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஸோ அதை நல்லா கரெக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீ பாடினதெல்லாம் சூப்பர், நான் குறையெல்லாம் எதுவும் சொல்ல. ஏன்னா உன் மேலே நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கோம். அந்த லெவலுக்கு நீ இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்க அப்படின்றது தான் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக நம்மளுடைய இமான் சார், காயத்ரி என்ன விஷயம் அப்படின்னா, நீ ஏற்கனவே பண்ணியிருந்த பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் கொஞ்சம் ஹை லெவலாகவே ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம். பட் ஆனால் இப்போ நீ அதில் கொஞ்சம் கீழே இருக்க அப்படின்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. ஸோ இன்னும் நீ நல்லா ட்ரை பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி சூப்பராக பாடியிருக்க, ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. சொல்லி முடித்ததுமே இதில் ஒரு முக்கியமான விஷயமும் ஒரு பதிவு பண்ணாங்க. ஏன்னா காயத்ரியோட அப்பாவுக்கு பேசுகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ஸ்ட்ரோக் அவரால் எதுவும் பண்ண முடியலன்னு. இதில் காயத்ரி ஆடிஷன் வர்றதுக்கு முன்னாடியே விஜயகாந்த் சாரோட மண்டபத்துக்கு போய் அதுக்கப்புறமா தான் இங்கே வந்தாங்க. மண்டபம் மீன்ஸ் அவர் இறந்த சமாதி கோயிலுக்கு போயிருந்தாங்க. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 3 லெவலையும் செலக்ட் ஆகிட்டு ஃபைனலாக சென்னையில் ஆடிஷன் வரும்போது அவங்க அப்பா உடம்பு சரினால அதை கண்டினியூ பண்ண முடியல. அதனால் சரி அங்கே ஃபஸ்ட்டு டெத்துக்கு போய் பார்க்க முடியும்னு நினச்சாரு. பட் நேரில் போய் பார்க்க முடியாதனால ஃபஸ்ட்டு அங்கே போய் பார்த்துட்டு வந்ததுமே அங்கே இருந்த ஒருத்தர், கண்டிப்பாக நீ செலக்ட் ஆக கவலைப்படாத அப்படின்னு சொன்ன மாதிரி ஆடிஷனையும் செலக்டும் ஆனாங்க. முடிஞ்சதுக்கப்புறமா இந்த தடவையும் அவங்க ஃபஸ்ட்டு அடுத்ததாக போய் பார்த்துட்டு வந்தாங்க. எல்லா கிட்ஸும் எல்லாருமே சேர்ந்து போய் அங்கே பார்த்துட்டு வந்தாங்க. அதை பார்த்ததுமே அப்பாவை தான் என்னால் டெத்தை நேரில் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் அவர் பையனாக இருக்கிற உங்களை அப்பாவாக நினச்சி நான் கட்டி பிடிச்சி நான் ஆறுதல் இது பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஸ்டேஜில் இது பண்ணதுமே நிஜமாகவே அது என்னதான் இருந்தாலுமே ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை அப்படின்றது வேறு லெவல். அரசியல் வாழ்க்கையும் தாண்டி அந்த அன்பும் பாசத்துக்கும் ஒரு அளவே கிடையாதுன்னு தான் சொல்லுங்க. ஏன்னா நம்மளுடைய விஜயகாந்த் சார் அவர்களே பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. நிறைய பேர் மக்கள் மனசில் இன்னும் நீங்காத இடத்துல அவர் எப்போவுமே இருப்பார் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். ஏன்னா ஊரே வெள்ளத்தில் இதான மாதிரி அவருடைய இழப்பை நம்மளால் ஈடுகட்ட முடியாது. ஸோ இந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது அவர் மகன் சொன்ன விஷயம், இவர் எப்படி பேசுகிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரோ இப்பவும் இருக்காரோ அந்த வழி எனக்கு புரியும். ஏன்னா இதே கஷ்டம்தான். கடைசி அப்பா இறக்குற அந்த 10 வருஷமாக நான் தான் அவர் கூட இருப்பேன். அவருக்கு பேசுறது எதுவும் வராது. நான் தான் அவர் சொல்கிற விஷயத்த பக்கத்துலேருந்து மற்றவங்களுக்கும் சொல்லுவேன்ற விஷயத்தையும் உருக்க பதிவு பண்ண சொல்லும்போதே அவர் கண்ணில் தண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. தன்னோட கூட இருந்தவர் இன்றைக்கி இல்லை அப்படின்னும் போது யாருக்காக இருந்தாலும் நமக்கு அந்த வலி வேதனை இருக்க தான் செய்யும். ஸோ நிஜமாகவே இது ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்னு தான் சொல்லுங்கள். ஸோ காயத்ரியோட பர்ஃபார்மன்ஸ் செம சூப்பராக ஒரு இதயம் கலந்த ஒரு விஷயத்தோடு முடிஞ்சிருக்கு. ஸோ எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணுவோம். அடுத்தடுத்த லெவல் காயத்ரியோட பர்ஃபார்மன்ஸ் ஜட்ஜஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னும் அவங்களுடைய லெவல் எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்றத. ஸோ இதை பற்றின கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.